வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் பைசன் காலமாடன் மூவிலேருந்து சீனி கிழங்கு சாங் தான் போகிறேன். த்ரூ யங்கர் லுக்கில் இருக்கார். இது சின்ன வயசு போர்ஷனில் வர சாங் தான். நான் மாரி செல்வராஜ் அவர் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் மட்டும் இது ஒரு பயோபிக் தான், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் வச்சு இந்த படம் பண்ணியிருப்பார்னு நினச்சேன். அவர் மானதி கணேசன் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை மட்டும் வச்சு எடுத்துருப்பான்னு நினச்சேன். பட் இது பார்க்கும்போது இந்த லுக்கில் இவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சின்ன வயசுலேருந்து கொண்டு போவாரோ ஒரு லைஃப் ஜேர்னி மாதிரி எடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்திருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க, இது ஒரு நியூ திங் தான். என்ன மாரி செல்வராஜ் அவரோட ஃபில்மோகிராஃபிலே இது ஒரு நியூ திங் தான் நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான். இது வரைக்கும் அப்படி எடுத்தது இல்லை. இது வரைக்கும் சின்ன வயசு கேரக்டராக அப்படி காமிச்சிருப்பார். பட் இந்த மாதிரி கொண்டு போனார் அப்படின்னா, அதாவது ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர், 10 இயர்ஸ் லேட்டர், 1 இயர் லேட்டர், அந்த மாதிரி கொஞ்சம் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே படிப்படியாக காமிச்சிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். நான் வாழையிலேயே ஒரு காமெடி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன மாரி செல்வராஜா அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்தேன். நல்லாவும் பண்ணியிருப்பார். அந்த காமெடி சீன்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் நல்லா இருக்கு. த்ரூ பக்கா சின்ன பையன் மாதிரி தான் இருக்கார். இதுக்கு முன்னாடி நம்ம தீக்கொளுத்தி அப்புறம் ரெக்க 2 சாமே கேட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்கள். பசுபதி இருக்கார் அப்படின்றது இப்போ தான் தெரியுது. இதே மாதிரி தான் தீக்கொளுத்தி சாங்கும் போது அனுப்பாமல் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அப்போ நான் சர்ப்ரைஸ் ஆனேன். இன்னொரு விஷயத்தில் நான் எங்கேயே சர்ப்ரைஸ் ஆனோன்னா, சின்மை இது ஒரு மெலடி சாங் மாதிரி இருக்க போது நினைக்கிறேன். சாங் பை சின்மயி ஸ்ரீபடா. அவங்க ஃபுல் நேம் சின்மயி ஸ்ரீபடா போல், எனக்கு இப்போ தான் தெரியுது. அண்ட் விஜய் யேசுதாஸ். லிரிக்ஸ் பை மாரி செல்வராஜ். அப்புறம் நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்கில். நம்ம சீனிக்கிழங்கு சாங்கில் போயிடலாம். நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சேர்ந்து வரணும். சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா காயிருக்கு. யூபிஐடி கூட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். சீனிக்கிழங்கு சீனி கல், நான் சீனி கிழங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், சீனி கிழங்குன்னு சொன்னேன்னா இல்லை சீனி கல்லுன்னு தான் சொன்னேன்னா. சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, ஸோ அதைத்தான் சீனி கிழங்கு அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்ன சத்தியமாக ஞாபகம் இல்லை. சீனி கல் சாங் கேட்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் தான். நீச்சலே தெரியாத என் அப்பா தான் எனக்கு அலைகளை பழக்கினார். வானை நிமிர்ந்தே பார்க்காத என் அப்பா தான் எனக்கு பறந்தலை பழக்கினார். Stone taught me to fly, gathering molten splashes of milk at the day my father rolled it and gave it to me. தீப்பந்த மாதிரி ஏதோ கொடுத்தா சொல்லுவாரான்னு நினைக்கிறேன். சீனிக்கல். இந்த பறவைகள் விலங்குகள் சவுண்டு தான் மாரி செல்வராஜ் ரொம்ப பிடிச்சது. தாலாட்டு பாடல் மாதிரி இருக்குல்ல. சின்ன சின்ன சீனி கல்லு சிரிச்சு காட்டு சித்திரமே, வண்ண வண்ண வானவில்ல வரைஞ்சு காட்டு பத்திரமே. கையும் ஷூட் பண்ணிருக்காங்கல்ல, நல்லா இருக்கு. சின்ன சின்ன சீனி கல்லு சிரிச்சு காட்டு சித்திரமே, வண்ண வண்ண வானவில்ல வரைஞ்சு காட்டு பத்திரமே. உச்சி பனையில நின்னு பாடும் குயில நீ, மொட்டை பறையில வந்து ஆடும் மயில நீ. அந்த ஆகாசத்தில் ஆகாசத்தில் அலையடிக்கும் நிலவு நீ. சின்ன சின்ன சீனி கல்லு சிரிச்சு காட்டும் சித்திரமே, வண்ண வண்ண வானவில்ல வரைஞ்சு காட்டு பத்திரமே. கோரஸ் சூப்பரா இருக்குல்ல. அப்படியே சின்ன பையமா இருக்காருங்க. ஏதோ ஒரு இயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்காருல்ல.
வராரா? அப்பா தான் இருக்கும். ஷாட் இந்த மாரி செல்வராஜ் மூவிஸ்ல பிடிச்சதே இதான். மியூசிக் பின்னாடி பேசுறதா கவனிக்கிறதான்ற மாதிரி இருக்கு. பரியர் வரும்ல இந்த மாதிரி தானே ஸ்டார்டிங், இந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்ல தான் ஆரம்பிக்கும். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இது? யேசுதாசா? ஓடும் பாதையில முள்ளு குத்தும் வேளையில உச்சி கொட்டும் சத்தமும் நீ, பாதம் சொட்டும் ரத்தமும் நீ, கூடும் மேகத்துல இடி வெட்டும் மின்னலுல பரதட்டும் மழையும் நீ, பயிராடும் பச்சையும் நீ, ஓட்டு குறையில குருவி கட்டும் கோபுரம் நீ, வீட்டு திண்ணையில உசிறு உறங்கும் நிழலும் நீ, நெஞ்சாங்கூட்டுல நெறி கட்டும் நெனப்பு நீ, பெத்த மார்புல கண்ணு முட்டும் பாலு நீ, ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ. மல்லிகை வாசம் மனசுக்குள்ள கண்ணே நீ தூங்கு, சந்தன வாசம் தொட்டிலுக்குள்ள ராசா நீ அப்பா பையன் மட்டும்தான் போல. சின்ன சின்ன சீனி கல்லு சிரிச்சு காட்டும் சித்திரமே, வண்ண வண்ண வானவில்ல மறைஞ்சு காட்டு பத்திரமே, உச்சி பானையில நின்னு பாடும் குயிலு நீ, மொட்டை பாறையில வந்து ஆடும் மயிலு நீ, அந்த ஆகாசத்தில் அலையடிக்கும் நிலவு நீ. கர்னல்ல வர வீடு மாதிரி இருக்குல்ல. கண்ணுரங்கு கண்ணுரங்கு எம்மவனே கண்ணுரங்கு, எம்மவனே கண்ணுரங்கு, எம்மவனே கண்ணுரங்கு, கண்ணுரங்கு கண்ணுரங்கு எம்மவனே கண்ணுரங்கு. கைத்துக்கட்டில் டே அப்படியே ஒரு மாதிரி எதமா சுகமான ஒரு பாட்டு. என்ன செம்ம சாங்க, ஒரு ஹாப்பி வைப்ஸை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு சாங் இது. ஒரு சந்தோஷம் மொத்தத்தில் ஒரு சின்ன ஸ்மைலாச்சும் வந்துடும் இந்த சாங் கேட்டால். ஸ்டார்டிங்கில் நான் ஃபுல்லாக படிக்கல, அது நான் ரெக்க சாங்லையுமே நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் லாஸ்ட்டாக படிக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன், அப்படியே மறந்துட்டேன். நீச்சலே தெரியாத என் அப்பா தான் எனக்கு அலைகளை பழக்கினார், வானை நிமிர்ந்தே பார்க்காத என் அப்பா தான் எனக்கு பறத்தலை பழக்கினார், காட்டுத்தீயின் தீக்கொழுந்துகளை அள்ளி எடுத்து வந்து அன்றைக்கு அப்பா உருட்டி கொடுத்தது தான் என்னிடம் எப்போதும் இருக்கும் அந்த குளிர்ந்த சூரியன். காட்டுத்தீயின் தீக்கொழுந்துகளை அள்ளி எடுத்து வந்து அன்றைக்கு அப்பா உருட்டி கொடுத்தது தான் என்னிடம் எப்போதும் இருக்கு அந்த. நான் அதை தீப்பந்தம்ன்ற மாதிரி சொல்ல நினச்சேன், நான் சரியாக படித்து முடிக்கலை ஃபுல்லாக. நைஸ். அவரோட ஹைக்கூ மாதிரியா அது, இல்லை கவிதை தானா? ஹைக்கூனா அது ஷார்ட் கவிதை அப்படின்ற மாதிரியா? நம்ம வேற லெவலுங்க. லிரிக்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, சின்மய் வாய்ஸ், விஜய் யேசுதாஸ் வாய்ஸ். அவங்க சின்மய் அவங்க பாடிட்டு அவங்களுக்கு ஒரு ஷார்ட்டு, அவங்க கையையும் அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, தனியாக ஒரு ஷார்ட் எடுத்து. நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அப்படின்றாரு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும், இவர் இந்த இதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். இந்த
சினிமாட்டோகிராஃபி பக்காவாக பண்ணிடுவாங்க மாரி செல்வராஜ் மூவிஸில். இவர் கேட்டு வாங்கிடுவார் எப்படி இருந்தாலும். அதான் அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் சொல்லவே வேணாம், பயங்கரமாக பண்ணியிருப்பான். அதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் பிஜிஎம் செம்ம வெயிட்டிங்கில் இருக்குங்க இந்த படத்துக்கு. ஆக்ரோஷமான ஒரு சாங் தீக்கொளுத்தி, அதுக்கப்புறம் ஒரு ஒரு செம்ம ஒரு மோட்டிவேஷனான ஒரு சாங் மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ரெக்க தேர்ட் இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பாவோட பாசத்தை சொல்கிற மாதிரி. அந்த ஸ்டார்டிங் அந்த ஒயிட் ஷாட் ஒன்று காமிச்சா பார்த்தீங்களா, அந்த வயல்வெளியில் அந்த தாளாட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஷாட் எனக்கு தான் சொல்லிகிட்டே இருப்பேன். சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாரி செல்வராஜ் மூவிஸில். என்ன சொல்கிறது, ஒரு குறையே இல்லாத மாதிரி தான் நான் இருக்கும் இது வரைக்கும். நான் ஒரு 4 படம் பார்த்தாச்சு, எந்த குறையுமே இல்லாமல் தான் நான் வெளில வந்திருக்கேன் இது வரைக்கும். பார்க்கலாம் பைசன் காலமாடன் இந்த மாதிரி இருக்கும். அதான் இது தெரிஞ்சால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் இன்சைடர்ஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோ கூட பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி. ஒவ்வொரு மூவிக்கும் டீகோட் பண்ணுவாங்கள்ல, இல்லை லீக்ஸ் கூட விடுவாங்கள்ல, இந்த மாதிரி மூவி இந்த மாதிரி இருக்க போது அந்த மாதிரி இருக்கும் போதுன்னு. ஸோ இந்த மூவிக்கு எந்த மாதிரின்னு நான் சுத்தமாக எதுவுமே நான் பார்க்கல. இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லைஃப் ஜேர்னி மாதிரி எடுக்க போகிறாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கெஸ் இருக்குது. அது அப்படி தான் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை ஏன்னா அப்படி தெரில, பர்டிகுலர் டைம் மாதிரி தெரியல. ஏன்னா சின்ன வயசு கேரக்டர் வந்துட்டு இல்லை ஒரு ஃப்ளாஷ்பேக் மட்டும் காமிச்சிட்டு போயிடுறாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியல. நான் என்னோட கெஸ் என்னன்னா கம்ப்ளீட்டாக இந்த வயசில் அப்புறம் இந்த வயசில் அப்புறம் அந்த வயசில் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது 20 years 25 30 35 அப்படி இப்படி போயிட்டே இருன்ற மாதிரி ஒரு லைஃப் ஜேர்னி மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. அது சும்மா எக்ஸ்பெக்டேஷன், அது எனக்கு அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. அப்படி இல்லாட்டி கூட படம் பயங்கரமாக தான் இருக்குன்றது தெரிஞ்ச விஷயந்தான். நல்லா ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் அதில் சொத்தப்பே மாட்டார் சுத்தமாக. அவரோட எழுத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போயிட்டு ஆடியன்ஸ் மேலே குத்தம் சொல்லுவாங்க, நீங்கள் தான்டா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தை சொல்கிறேன்னு தெரியும். ஓகே நைஸ், வேறு லெவல் சாங் சீனிக்கல். இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன், ஸ்டார்டிங்கில் நான் என்னன்னு சொல்லி ஆரம்பித்தேன், சீனி கிழங்குன்னு சொன்னேனா இல்லை சீனி கல்லுன்னு தான் சொன்னேன்னா. ஆக்சுவலாக இன்னொரு சீனினா சுகர் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக எத்தனை ஊரில் அப்படி சீனின்னு சொல்லுவாங்கன்னு தெரில. நான் எங்கள் வீட்டிலலாம் சீனி தான் சொல்லுவோம். சர்க்கரை அப்படின்றது அதான் கரெக்டான வார்த்தை சுகருக்கு, ஓகேவா. ஆனால் சக்கரைன்றது திருநெல்வேலியில் சொல்ல மாட்டாங்க, அது ஒரு கெட்ட வார்த்தைன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் காலேஜ் பண்ணிங்கனாலே தெரியும், அது எல்லா ஒரு மாவட்டத்தில் உள்ள ஏன் அதர் ஸ்டேட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து அவங்க கூட தான் படிப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி திருநெல்வேலி பசங்களாம் இருக்கும்போது அவங்களாம் சொல்லுவாங்க சக்கரைன்றது கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரில எனக்கு. அதுவும் தெரிஞ்சால் கூட அது கெட்ட வார்த்தை தானா இல்லை சும்மா கலாச்சாங்களான்னு கூட எனக்கு தெரில. கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஏன்னா சீனின்னு தான் அவங்க சொல்லுவாங்க, ஆனால் சக்கரைன்னு சொல்ல மாட்டாங்க. நாங்களாம் சர்க்கரை சீனி சுகர் எப்படி வேணால் சொல்லுவோம். நிறைய ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். சக்கரைன்னு சொல்லுவாங்க, சீனின்னு ஆனால் நிறைய ஊரில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுகரில் சக்கரைன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஓகே எங்கேயோ போயிட்டுருங்க. சாங் வேறு லெவலுங்க, சாங் செம்ம சாங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் விசிட்டிங் ஆன் ஃப்ரம் வரன்.